தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு விடுதலை போராட்ட வீரர் ஆர் நல்லக்கண்ணுவின் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முதுபெரும் பொதுவுடைமை சிந்தனையாளரும் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளருமான ஆர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்தினார். அப்போது தாம் பிறந்த ஸ்ரீ வைகுண்டம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் வசதியுடன் தரம் உயர்த்தி கூடுதல் வசதிகளுடன் புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டித்தருமாறு கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக அதை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் 85 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியையே தனது தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வரும் தன்னலமற்ற தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவை போற்றும் வகையில் ஸ்ரீ வைகுண்டத்தில் புதிதாக கட்டப்படும் மருத்துவமனை கட்டிடத்திற்கு தோழர் நல்லக்கண்ணு 100ஆண்டு கட்டிடம் என பெயர் சூட்டவும் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு திராவிட இயக்கம், அம்பேத்கரிய இயக்கம் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் ஒரே அணியில் தொடர்ந்து திரள வேண்டியது அவசியம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், நாட்டின் பல மாநிலங்களில் வலதுசாரி சக்திகள் ஆக்கிரமிக்க முடிகிறது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது சாத்தியப்படாமல் உள்ளதாக கூறினார். திராவிட இயக்கமும் அம்பேத்கர் இயக்கமும் இடதுசாரி சிந்தனை கொண்டவைதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். வலதுசாரிகளின் கொட்டத்தை ஒடுக்க, அவர்களை வீழ்த்த இடதுசாரி இயக்கங்களும், பெரியார் இயக்கங்களும், அம்பேத்கர் இயக்கங்களும், சிறுபான்மை ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்களும் ஒருங்கிணைய வேண்டும். அதுவே இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது. இந்துத்துவ சக்திகளும் RSS காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும், தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடமில்லை என்று அவர்கள் நிறைவேற்றினார்கள். வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேளையிலே அந்த இந்துத்துவ சக்திகள் முனைந்து பார்க்கின்றன. முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு